Jackie Cinemas. Unbiased Cinema Review. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் நட்புத்தி நோய் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான எடுத்துங்க. அப்போ ஜாக்கி சினிமா செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஒரு யூடியூபராக வாழ்க்கையை ஆரம்பித்து அதில் தன்னுடைய இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை வந்து வெளியுலகுக்கு அறிமுகப்படுத்தி தன்னுடைய திறமையையும் தன்னுடைய அடையாளத்தையும் உருவாக்கி ஒரு இசையமைப்பாளராகி ஒரு படத்தை இயக்கி தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நடிகர், இசையமைப்பாளர், இயக்குனர் ஆதிக்கு ஜாக்கி சினிமா சார்பாக நம்மளுடைய முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். ஸோ அதனாலும் என்னவோ இந்த படத்தில் முழுக்க யூடியூப்பில் வந்து யாரெல்லாம் ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சுருக்காங்க. நட்பை துணை திரைப்படத்தினுடைய கதை என்ன? பாண்டிச்சேரியில் ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது, ஹாக்கி கிரவுண்ட். அந்த ஹாக்கி கிரவுண்டுக்கு ஒரு பிரச்சனை வருது. அதை நாயகன் வந்து எப்படி முறியடித்தார், அந்த பிரச்சனை எப்படி சரி செஞ்சார் அப்படின்றத அந்த திரைப்படத்துடைய கதை. ஹிப்ஹாப் ஆதி அவருடைய ரோலை மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஒரு ஃப்ரேம் என்ட்ரியில் தான் வந்தால் கைத்தட்டல் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வச்சுருக்காரு. இப்போ ஒன்றில் ஓடுறாரு, ஒருத்தன் ஓடுறான்னா பக்கத்தில் திடீர்னு பார்த்தா ஃப்ரேம் என்ட்ரியில் அவர் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடுவார். அதே மாதிரி ஒரு பைக் வந்து இன்னொரு பைக் வந்து நிற்கிதுன்னா இன்னொரு பைக்கில் என்ட்ரி ஆவார். ஸோ இதெல்லாம் அவருக்கான மாசு. அதுக்கு அதே மாதிரி அவருக்கு நிறைய ரசிகர் கூட்டமாக அவர் தக்க வச்சுருக்காரு. மிக முக்கியமாக கல்லூரி பெண்கள் கிட்ட வந்து அவருக்கு நிறைய கிரேஸ் இருக்குது. அதுவும் இல்லாத அவருடைய இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து வெகு பிரபலம். இப்போ பாதியுடைய மியூசிக் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, எல்லாம் கேட்ட மாதிரியே ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் அவருடைய இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு எனக்கு வந்து நான் ரசிக்கேன். சில வார்த்தைகள், சில வாக்கியங்கள், சில கோர்வைகள்லாம் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஆம்பளை படத்தோட ஆல்பம்ஸ் கூட ரொம்ப பிடிக்கும். பழகிக்கலாம் தாட்டுன்னு அந்த பாட்டு நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. ஸோ இந்த படத்தில் வந்து அவருடைய பிளே வந்து ரொம்ப சிறப்பாக செய்திருக்கின்றார். திரைப்படத்தினுடைய நாயகி அனாகா அழகாக இருக்காங்க. இன்டர்வியூவில் ஒரு மாதிரி இருக்காங்க, ஆனால் படத்தில் ரொம்ப பியூட்டியாக இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரிஜினல், அதுக்கப்புறம் வந்து ஃபிட், இந்த மாதிரி டிஷர்ட் வாசகங்கள்லாம் போட்டு வந்து ரசிகர்கள் வந்து குஷிப்படுத்துகிறாங்க. மிக முக்கியமாக அந்த கேரளா காஸ்டியூம் வந்து ஆசம், ஃபேண்டாஸ்டிக். மற்றபடி அவங்களுக்கு பெருசாக அவங்களுக்கு ஸ்கோப்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய பலமாக நான் கருதுவது கரு பழனியப்பன். அவருடைய சமகால அரசியலை வந்து கிழிக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு பக்கத்துணையாக வந்து சுட்டி அரவிந்த் வந்து ரொம்ப அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய பேர் ஆர்ஜி விக்னேஷன் தெரிந்த படத்தில் ரொம்ப அடக்கி வாசிக்கப்பட்டிருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறதுனால யார் யாருக்கு என்னென்ன ரோல் கொடுக்குறதுன்னு தெரியாமல் திகச்சிருக்கிறதும் தெரியுது. ஒரு காலத்தில் வந்து லத்திகா புகழ் பவர் ஸ்டார் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆனால் அவர் வந்து ஃபேமஸ்ன்றதுக்காக அவருக்கு நிறைய சீன்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சங்கர் படத்தில் கூட கொடுத்தாங்க. ஆனால் அவர் வந்து பெரிய பர்ஃபார்மராக ஜொலிக்கலை. ஆனால் பவர் ஸ்டாரால் அந்த கதாபாத்திரத்தினுடைய கனத்தை தாங்க முடியல அவரால். ஸோ அவருடைய தப்பே கிடையாது இது. ஆக்சுவலாக அவர் ஃபேமஸ்ன்றதுக்காக போட்டாங்க. அந்த மாதிரி இதுலேயும் சில பேரை வந்து ஃபேமஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த சீனில் கம்போசிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெருசாக வந்து சோபிக்கலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எப்பயுமே ஹிப்ஹாப் தமிழா படத்தில் வந்து பாடல்கள் வந்து சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் வந்து ஆல்பம்ஸ் வந்து நல்லா இருக்குது. அது வந்து அந்த ஃபஸ்ட்டு ஆத்தாடியனோட சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே ஆனால் கொஞ்சம் நிறைய இறைச்சல் பயங்கரமாக இருக்குது. செகண்ட் சாங் வந்து அந்த கேரளா சாங், அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அதில் வந்து ஒரு பீட் ஒன்று ரொம்ப நல்லா இருந்தது. தினத்தோம் தோம் தரி கேடத்தோம், அந்த பீட் வந்து அந்த பாட்டில் வந்து அங்கங்கே தெளிச்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அரவிந்த் சிங்கோடைய ஒளிப்பதிவு படத்துக்கு ஒரு ரிச் ஃபீலை வந்து கொடுக்குது. பென்னி ஆலிவரனுடைய எடிட்டிங் வந்து அதுவும் அந்த இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி இருக்கிற அந்த 10 நிமிஷம், அதே மாதிரி கிளைமாக்ஸ் 20 மினிட்ஸ் வந்து அவருடைய திறமையை வந்து பறைசாற்றுகிறதுன்னு நான் சொல்லுவேன். அதோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காரைக்காலா பாண்டிச்சேரி அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. அதை அதுக்கப்புறம் வந்து கிளியர் பண்ணுறாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய நேஷ்னல் ஹாக்கி பிளேயர் அப்படி, அதுவும் வந்து கேப்டன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ரிலேட்டடாக அங்கே ஹாக்கி விளையாடுற யாருக்குமே அவர் தெரியல அப்படின்னு சொல்கிறது வந்து செம நகைப்பாக இருக்குது. அதாவது சுஜாதா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து திரைக்கதை அமைச்சிட்டு வரும்பொழுது திடீர்னு வந்து ஒருத்தனை வந்து திருடன் காமிக்க முன்னாடி அவன் திருட்டு வேலை முன்னாடியே ஏதாவது கொஞ்சம் செஞ்சுருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் ஏதாவது ஒரு ஷார்ட்டாவது நீங்கள் வந்து வைக்கணும், இல்லைனா அது வந்து போங்காட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டில் வந்து ஹிப்ஹாப் ஆதி ஒரு பாலையாவது உருட்டுற மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாக்கி பிளேயர்னு சொல்லியிருந்தா கூட வந்து அது வந்து ஏற்புடையதாக இருந்திருக்கு. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரியான போங்காட்டத்தை நிறைய திரைக்கதையில் விளையாடி இருக்காங்க. பார்த்திபன் தேசினுடைய முதல் படம் இது. ஹாக்கி அந்த டோர்னமெண்ட் இதை மட்டுமே வந்து கதையை வச்சு அதில் ஒரு லவ் அப்படின்றதா கூட இந்த படம் வந்து கொஞ்சம் ரசிகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நிறைய விஷயங்கள் உள்ளார வந்ததுனால எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து திரைக்கதையும் நிலவுகின்றது. அதே நேரத்தில் கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸ் வந்து ரொம்ப கிரிப்பிங்காக இருக்குது, நல்லாவே இருக்குது. அதுவும் இல்லாத அந்த இன்டர்வலுக்கு முன்னாடியான அந்த 5 மினிட்ஸ், அந்த இன்டர்வல் பிளாக்கு முன்னாடியான 5 மினிட்ஸ் வந்து நல்ல கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காட்சிகள் அது மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா அந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் அந்த திரைப்படத்தை நான் பரிந்துரைக்க முடியும். ஆதியோடைய ஃபாலோவர்ஸ், ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து நிச்சயமாக அந்த படத்தை வந்து ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சாலைக்கூடிய மதிப்பு 5க்கு 2.75. வேறு என்ன, இன்னும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.